நீங்கள் நினைக்கிறமா எம்ஜிஆர் வசையல்ல 2 சட்டை 2 வேட்டி பட்டாப்படி அன்றவாறு இதுதான் சட்டை எம்ஜிஆருக்கு 1940களில் ஞாபகம் வச்சுங்க. இதான் எம்ஜிஆர் உடைமை. நாட்டை ஆண்டாரில் அப்புறம் இதை என்ன பண்ணுவார், இந்நேரம் ஆன உடனே அந்த 2 சட்டையும் அந்த வேட்டி எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு ஊற போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணி துணியில் போட்டு காலையில் அது அரை குறைமாக காஞ்சிருக்கு. இசை பெட்டியெல்லாம் கிடையாது, சொம்புக்குள்ள தண்ணி குடிக்க சொம்புக்குள்ள சுடுகரியை போட்டு சூடானோடனே சொம்பு இசிறி போடுவார். கற்பனை பண்ணி பாருங்க. சொம்பு இசிறி போட்டு அந்த துணி எடுத்து போட்டுட்டு அங்கிருந்து நடந்து 3 கிலோமீட்டர் ஸ்டுடியோவுக்கு நியூட்டன் ஸ்டுடியோவுக்கு நடந்து ஸ்டுடியோ போவார். போயிட்டு ஐயா ஏதாவது வேஷம் பண்ணாருன்னா ராஜகோரமாக இருக்கு, இவ்வளோ அழகாக யாரும் போயிருப்பான், நீங்கள் தான் எக்ஸ்ட்ரா வேஷம் பண்ணலாமா, சாதி பண்ணாங்க. இப்போ வேஷம் கிடைக்கல, இருக்கிறது 10 ரூபா. நடந்து போயாச்சு. அங்கிட்டு ஓட்டுன்னு ஸ்டுடியோ நடந்து போக முடியாது. ஒரு பஸ் பிடிச்ச போய் இறங்கினாரு. அங்கே போயிட்டு வரும்போது ஒரு பையன் நிற்கலாம். அண்ணே என்ன பிரச்சனை, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. உடனே இந்த பஸ்ஸுக்கு போக மிச்சம் வந்து 7 ரூபாயில் 3 ரூபாய் அப்போதே எம்ஜிஆர் தானம் பண்ணார். ஞாபகம் வச்சுக்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலை கிடையாது, கையில் இருந்த காசில் அந்த 7 ரூபாய் 3 ரூபாய் எம்ஜிஆர் தானம். கொடைப்படல் சும்மா வரமாட்டான், அது மனசு வரணும், அங்கேயே வரணும். அந்த 7 ரூபாய் இருக்கும் போதே 3 ரூபாய் எம்ஜிஆர், அதனால தான் கொடையுள்ள வந்தார். அப்படி இருந்தார். 2 சம்சாரம், முதல் சம்சாரம் 2 விஷயம் செத்து போச்சு. எம்ஜிஆர் வாழ்க்கையெல்லாம் ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்லை. 19 வயசுல கல்யாணம் பண்ணாரு, 2 வயசுல பொண்டாடி செத்து போகுது, சோறு போட முடியல, வசதி இல்லை, அந்த மாதிரி 2 செத்து போகிறாங்க. இன்னொரு அம்மா கல்யாணம் பண்ணுறாங்க, 18 வருஷம் டிபி பேஷண்ட். 2வது சம்சாரம் 18 வருஷம் டிபி பேஷண்ட். டிபி பேஷண்டோட குடும்பம் நடத்த முடியுமா? அங்கே ரோடு வாட்டாக்ஸ் ரோடுங்கிறது சென்ட்ரல் ஸ்டுடியோவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம். அங்கேருந்து சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி சைக்கிள் ரிக்ஷாவில் டிபி பேஷண்ட் பொண்டாட்டி உட்கார வச்சு அங்கேருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போவார். இவர் நடந்து போவார், பொண்டாட்டி ரிக்ஷாவில் போகிறார். அப்படிலாம் போய் வைத்தியமெல்லாம் பார்த்தார். இப்படிலாம் போராடி அதுக்கப்புறம் முதல்ல 54 மலைக்கடன் கிட்டாச்சு, அப்புறம் அலிபாபா கிட்டாச்சு, அப்புறம் மதுரைவேலன் கிட்டாச்சு, இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை கிட்டாச்சு, நாடோடி மண் சொந்தமாக கிட்டாச்சு. அப்படியே படிப்படியாக போய் நாட்டையே பிடிச்சிட்டாரு. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அளவு கடந்த துன்பத்தை தாங்குபவன் ஒரு நாள் உச்சம் தொடுவான். ஞாபகம் வச்சுக்க. ஏன்டா நம்ம கஷ்டம் வந்து சொல்லாதீங்க, புரியுதா? உனக்கு கஷ்டம் வந்தா கடவுள் சோதிக்கிறான்னா உன்னை பெரிய ஆள் ஆக்குவான்னு நினைக்கணும். எப்பவுமே தாமரை பூ மேல வாழ முடியாது.